This video sponsored by BuyMode. இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தமிழக அரசு கண்காட்சியில் காவி நிறத்தில் திருவள்ளுவர் ஓவியம். அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை அமைக்கப்பட்டதன் 25ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் மாணவர்கள் வரைந்த ஓவியத்தில் காவி உடையில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டிருப்பது இது சர்ச்சையான நிலையில் குறிப்பிட்ட மாணவர்களிடம் இனி காவி நிறத்தில் திருவள்ளூர் சிலை வரையக்கூடாது என்று அறிவுறுத்தினார். தற்போது கண்காட்சியில் இருந்து அந்த ஓவியம் நீக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஓவிய கண்காட்சி நடந்து வருகிறது. காலை 8 மணி அளவில் இருந்து இந்த கண்காட்சி நடந்து வருகிறது. இந்த ஓவிய கண்காட்சியில் மாணவ மாணவிகள் பல்வேறு விதமான திருவள்ளுவர் சிலையை ஓவியமாக வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தனர். பல வண்ணங்களில் திருவள்ளுவர் சிலை ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் ஒரு மாணவன் காவி நிறத்தில் திருவள்ளுவர் சிலையை வரைந்திருந்தார். இந்த ஓவியமும் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் ஓவிய கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டார். அப்பொழுது காவி உடையில் திருவள்ளுவர் ஓவியம் வைக்கப்பட்டது குறித்து அவரிடம் சொல்லப்பட்டது. இதையடுத்து பேசிய அன்பில் மகேஷ் அந்த மாணவர்களிடம் இப்படி வரையக்கூடாது என்று சொல்லி இருந்திருக்கிறாராம் என்று கூறினர். இந்த நிலையில் தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்ததால் காவி நிறத்தில் ஓவிய கண்காட்சியில் இருந்து குறிப்பிட்ட அந்த மாணவர் காவி உடையில் வரைந்திருந்த திருவள்ளுவர் ஓவியம் நீக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏற்கனவே பாஜக திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச நினைத்ததாக பாஜகவை திமுக விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் அரசு கண்காட்சியிலேயே காவி உடை அணிந்த திருவள்ளுவர் காட்சிப்படுத்தப்பட்டது பேசும் பொருளாகி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.